என்னாச்சு அஞ்சலி? நல்லா தானே இருந்த, திடுக்குன்னு என்னாச்சு உனக்கு? என்னங்க, நான் என்ன கல்லாங்க? உங்கள் அண்ணி செஞ்ச காரியத்தை என்னால் சுத்தமாக மறக்கவே முடியலங்க. நீங்கள் என்னன்னா திடுக்குன்னு எல்லாமே மறந்துட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரியே நடந்துக்கிறீங்க. அது நெஞ்சாலே என்னால் நார்மலாக இருக்க முடியலங்க. அஞ்சலி, நடந்து முடிஞ்சு போச்சு. ஆனால் அதான் எதுவும் குழந்தைக்கு எதுவும் ஆகலைல்ல, அது போதும்ல நம்மளுக்கு. ஆமாங்க, எதுவும் நடக்கலதா நான் இல்லைன்னு சொல்லலை. அதே குழந்தைக்கு எதனா ஒன்று ஆயிருந்தா அப்போ என்னங்க பண்ணியிருப்பீங்க? இப்படியே தான் இருந்திருப்பீங்களா? சொல்லுங்க. உயிர் போய் உயிர் வந்திருக்குதுங்க எனக்கு இந்த காரியம். அதே உங்கள் அம்மாக்காவோ இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சுருந்தா நீங்கள் கம்முன்னு இருந்திருப்பீங்களா? அது அது வந்து அஞ்சலி, எல்லா அமளியும் ஒன்று தான் நிரூபிக்கிறீங்க இல்லையா? கார்த்தி, போங்க. அதான் உங்கள் அம்மா கூப்பிட்றாங்களே, போங்க. பேஜார் பண்ணிக்கத, 5 மினிட்ஸில் வந்துடுறேன் என்னன்னு கேட்டு. என்னம்மா என்னம்மா ஆச்சு? ஒரு மாதிரி இருக்கீங்க. இங்கே பார் கார்த்தி, நான் சொல்கிறேன், நீ தப்பாக நினைக்காத. இப்போ தான் அஞ்சலி உங்கள் அம்மா வந்து போனாங்க. என்னது? அஞ்சலி அவங்க அம்மாவா? எப்போ வந்தாங்க? எங்களையா கூப்பிடவே இல்லை? ஆமாம், அவங்க என்ன உபசரிக்கிறதுக்காக வந்தாங்க. நல்லா த்ரிஷாவை தொடக்கட்டை அடிச்சுட்டு போயிட்டாங்க. என்னம்மா சொல்ற? அண்ணிய துடுப்பத்தால் அடிச்சிட்டு போயிட்டாங்களா? வாடாண்டா, உங்கள் அத்தைக்கு சொல்லி வை. எப்போவுமே நான் மரியாதை கொடுத்துன்னு இருக்க மாட்டேன். அவள் தான் எல்லாரும் காலையிலே விழுந்து மன்னிப்பு கேட்டா தானே. அதுக்கப்புறம் இப்படி பண்ணால் நல்லது இல்லைடா. நிஜமா பாவண்டா இதெல்லாம். 7 வருஷமா உனக்கு அவள் ஒரு அம்மா மாதிரி உன்னை பார்த்துக்கிட்டா. அவளுக்கு நீ தர பரிசாடா இது கார்த்தி. அப்போ அண்ணி செஞ்சது நீ நியாயப்படுத்துறியாமா? கண்டிப்பாக இல்லை கார்த்தி. ஆனால் அவங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, இவங்க பண்ணது பெரிய தப்பு இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவள் தான் மன்னிப்பு கேட்டா இல்லையா? உன் பொண்டாட்டி கள்ளி விழுந்துட்டா, உன் களி விழுந்துட்டா, ஏன் களி விழுந்துட்டா. இன்னொன்று தெரியுமா? அஞ்சலோக அம்மா கால் கூட வீழ்ந்தாடாவோ. நீ ரூமில் இருந்த நீ உனக்கு எப்படி கேட்க சொல்லி பார்க்கலாம். நீ என்னம்மா எப்போ பார்த்தாலும் அன்னிக்கே சப்போர்ட் பண்ணுற? நானும் பார்த்துட்டாகிறேன். அன்னி செஞ்ச காரியம் சின்னது இல்லைம்மா, ரொம்ப பெருசு. எனக்கு எதனா செஞ்சுருந்தா கூட நான் மறந்துட்டு இருப்பேன். அவங்க செஞ்சது என் பொண்டாட்டிக்கும் என் புள்ளிக்கும். என் பொண்டாட்டி வயிற்றில் இருக்கிற என் புள்ளிக்கு எதனா ஒன்று ஆயிருந்துச்சு, அவங்கள நான் உசுரோட விட்டுருக்க மாட்டேன். அண்ணன் மூஞ்சி பார்த்து மட்டும்தாம்மா நான் விட்டேன். அடடா, என்ன பெத்த தாயை பார்த்து எதிர்த்தெல்லாம் பேசுகிற கார்த்தி? புதுசாக இருக்குது. என்ன காமிச்சு உனக்கு அவன் மெய்க்கலாம்? வந்து 1.5 மாதத்துக்கே எவ்வளோ மாறிட்டு இருக்க? என்ன சொன்னாலும் கேட்டுகிட்டே இருப்ப. இப்போ என்னாச்சு உனக்கு? அம்மா நிறுத்தடா. யார்கிட்ட கத்தின்னு கிடக்குற? எப்போ பாரு பொண்டாட்டி முந்தானி பிடிச்சிக்கினே திரியிற. முன்னாடியெல்லாம் என் பேச்சு அப்படி கேட்பேன், இப்போ வெறும் பொண்டாட்டி பேச்சு தான் கேட்குற. ஏன் நான் உங்கள் அண்ணன் உங்கள் அப்பாலாம் முக்கியம் இல்லையா அவனுக்கு? அம்மா, நீங்களாம் முக்கியமான அவஸ்தமாக நான் இங்கே இருக்கிறேன். இல்லைன்னா அண்ணி செஞ்ச காரியத்துக்கு நான் எப்போ போயிட்டுருப்பேன்? யாரு உன் பொண்டாட்டி சொல்லி கொடுத்தாளா தண்ணி கொடுத்துன போலான்ட்டு? அவள் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைம்மா. இங்கே பாருமா, என்னைக்கு என் பொண்டாட்டியை என் மெட்டில் எண்ணெய் ஊற்றி கீழே வெளிவச்சு அவளை என் குழந்தை சாவடிக்க பார்த்தாங்களோ அன்றைக்கே எனக்கு தெரிஞ்சிச்சுமா, என் பொண்டாட்டிக்கு இந்த வீட்டில் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னுட்டு. இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்கிறது ஏன்னா உங்களுக்கு தெரியாதம்மா. உங்களுக்கோஸ்கரவும் அப்பாக்கோஸ்கரவும் அண்ணாக்கோஸ்கரம் மட்டும்தாம்மா நான் இங்கே இருக்கிறேன். இல்லைன்னா என்றைக்கும் கல்வி நான் தண்ணி கொடுத்துருந்தேன் இல்லைம்மா. என் மாமியார் பங்களாவே இருக்குது, அங்கே போய் இருப்பேன். வாவான்ட்டு 100 தடவை கூப்பிடுது, நான் தான் போகாமங்கிறேன். ஏத்த நீங்கள் இவ்வளோ நேரம் 2 பேர் பேசியிருந்து நான் கேட்டுதான் அத்தை இருந்தேன். என்னத்தை கேட்டீங்க? என்னத்தை காமிச்சு மைக்கிட்டா அவன் முந்தாணி பூச்சிக்கினே திரிறேன்னு கேட்குறீங்களா? மனசாட்சி இல்லாத ஜென்மமாத்த நீங்கள். ஒரு புருஷ பொண்ணு நல்லா இருக்கிறது கூட பொறுக்காத ஒரு தாய்க்கு நீங்களாம் என்னகத்த தாய் நீங்கள்? இங்கே பாருடி, யாரை என்ன பார்த்து பேசிகிட்டு இருக்க? நான் ஒன்றும் நான் பார்த்து வச்சு கட்டின்னு வந்த பொண்ணு இல்லடி நீ. ஓடி வந்து சிரிக்குதானே நீ? இப்படி தான் பேசுவேன். அம்மா, நீங்கள் ரொம்ப ஓவராக பேசுகிறீங்கம்மா. எனக்கு பயங்கரமாக கோவம் வருது.
என்னவே இருந்தாலும் அவள் இந்த வீட்டு மருமக. அவளுக்கு கொடுக்குற மரியாதை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். என்னப்பா என்ன எதிர்த்து பேசுகிற? இப்போ என்னப்பா மரியாதை கொடுக்கணும்? உன் பொண்டாட்டி காலில் விழுட்டா சொல்லு, விழுற. யார் ஏன் காலில் விழுந்து எனக்கு பாவத்தை வரைக்கிறது வேணாம். ஏற்கனவே எந்த பாவம் செஞ்சேன்னு தெரில. இங்கே வந்து மாட்டிக்கிட்டு உங்கள் இம்செல்லாம் தாங்க முடியாமல் தவிச்சின்னு கிடக்குறேன். ஐயோ 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 ஐயோ, நான் உன்னை இம்சப்படுத்துகிறேனாடி அடி பாவி. என் பெரிய மருமகளை எப்படியெல்லாம் திட்டினேன்னு தெரியுமாடி உனக்கோஸ்கரம். நான் அவள் என்னை பெத்த தாய் மாதிரி பார்த்துக்கிட்டா. உனக்கோஸ்கரம் அவளை எல்லாரும் முன்னாடி விட்டு கொடுத்து அவளை கண்டபடி நான் பேசினேனடி. சி இந்த சான்ஸு இதை நம்ம விடவே கூடாது. எப்படியாச்சும் அவளுக்கும் இவளுக்கும் சண்டை வர வச்சு நம்ம இது உள்ள நல்லவங்களா மாறிடணும். அஞ்சலி, நான் செஞ்ச தப்புக்கு தயவு செஞ்சு அத்தை எது திட்டாத அஞ்சலி. உன் காலில் 1000 தடவை கூட நான் விழுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஆனால் அத்தையை மட்டும் எதுவும் பேசிடாத அஞ்சலி. அது என்னால் தாங்க முடியாது அஞ்சலி. என்ன அண்ணி நீங்கள் அழுவுறது நம்பலாம் எங்கள் அம்மா, ஆனால் நாங்கள் நம்ப மாட்டோம். எப்பா எவ்வளோ பெரிய காரியத்துக்கு செஞ்சுட்டு உன் கண்ணில் தண்ணியில் கூட வருமா? நீ எல்லாம் அழுகுவியா? உனக்கெல்லாம் ஒரு மனசாட்சின்றது இருக்குதா? இல்லை நீ எல்லாம் மனுஷ ஜென்மந்தானா? ஐயோ, இதுக்கப்புறமும் நான் இந்த உசுரை வச்சுக்கி நான் இருக்கணுமா? என்ன இந்த வார்த்தை கேட்குறாங்களே. நான் தெரியாமல் பண்ணிட்டேன்ட்டு 1000 தடவை சொன்னாலும் இவங்க என்னை மன்னிக்கிற மாதிரி தெரியலையே. ஐயோ த்ரிஷா, நீ அழுவாத. நான் உங்கள் அத்தை, நான் இருக்கேம்மா உனக்கு. நீ அழுவாத. தெரியாமல் ஒரு தடவை தானே தப்பு செஞ்சு. ஆனால் இவங்கெல்லாம் ஒன்று சேர்த்து உன்னை சாவடிக்காமல் விடமாட்டாங்க. நான் இருக்கம்மா. நீ அழுவாத. இதுக்கப்புறமும் நான் எனக்கு உயிரோட வாழ்கிறதுக்கு சுத்தமாக பிடிக்கல அத்தை. எங்கள் வீட்டுக்காரர் என்னை வெறுத்துட்டாரு. என் மேலே இருக்கிற கோவத்தில் போய் 1 வாரம் ஆச்சு. இன்னும் கூட வீட்டுக்கு திரும்பலை. என்னால் ரொம்ப முடியல அத்தை. ரொம்ப மனசெல்லாம் வலிக்குது அத்தை. அடாடா, பார்க்குறதுக்கு கண்ணு குளிர்ச்சியாகுது. மாமியார் மருமகளும் சரியாக ட்ராமா போடுறாங்க. இங்கே பார்த்தீங்களாங்க, அதுவும் நீ இருக்க பாரு. ஊரே விற்றுட்டு நான் இல்லைன்றவ நீ. சரியா சொன்ன அஞ்சலி. இதெல்லாம் நான் இவ்வளோ நாளாக எங்கள் அம்மா மாதிரி நினச்சேன். ஆனால் அதை பார்த்தாலே தெரியுது எங்கள் அம்மாவும் கூட சேர்ந்துக்கின்னு இவ கூட ஜங்கனக்கன்னு ஆடின்னு இருக்கிறது. எங்கள் அப்பாவும் எங்கள் அண்ணனும் வீட்டில் இல்லாதது ரொம்ப இவங்களுக்கு சௌரியமாக போயிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு வரட்டும், அப்புறமா அவங்க 2 பேரும் சேர்த்து வச்சுக்கிறேன். போடா, உன் பொண்டாட்டி ஊரில் இல்லாத பொண்டாட்டி. அவன் முந்தாணி பிடிச்சிக்கினே போ பின்னாடி. அத்தை, க்ளீனாக பேசுங்க. எங்கள் வீட்டுக்கார கரெக்டாக பேசுகிறது கற்றுக்கோங்க. எனக்கு இப்படியெல்லாம் பேசினா பிடிக்கல அத்தை. இருந்தாலும் அவர் உங்களுக்கு பிள்ளையாக இருக்கலாம். எனக்கு இப்போது புருஷனாக இருக்கிறாரு. அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து தான் ஆகணும். என்னது உன் புருஷனா? நான் பெற்றுக்காம உனக்கு ஏதுடி புருஷன்? முதல்ல எனக்கு புள்ளடி, அப்புறமா தான் உனக்கு புருஷன். ஆமாம் அத்தை, ஒரு வயிற்றில் இருக்கிற குழந்தைய எந்த பாவம் அறியாத அந்த குழந்தைய சாவடிக்க பார்த்தாலே இந்த மலடி, அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா? என்னத்த, என் வயிற்றில் ஒரு குழந்தை பொறுக்காது. இவ்வளோ பாவமா அத்தை? என்னால் தங்க முடியல அத்தை. நில்லு த்ரிஷா, எங்கே போகிற? என்னடா உன் பொண்டாட்டி அந்த வார்த்தையை கேட்டா இப்படி குத்துக்கல்ல மாதிரி நிற்கிற? இங்கே பாருமா, என் அஞ்சலி என்ன பேசினாலும் கரெக்டாக தான் இருக்கும். வாங்க போகலாம். ஐயோ கடவுளே, என்ன மலடின்னு சொல்லிட்டாளே. இதுக்கப்புறமும் நான் இந்த உசுரை வச்சுக்கிட்டு இருந்தா அது ரொம்ப தப்பு. நான் இங்கே வாழவே கூடாது. நான் வாழவே கூடாது. என்னங்க, இதுக்கப்புறம் நான் உசுரோடு இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லைங்க. நான் உங்களை விட்டு ரொம்ப தூரம் போகிறேன். திரும்பி நான் வர்றது இல்லைங்க.
எல்லாரும் காலையும் வீந்து நான் மன்னிப்பு கேட்டாலும் யாரும் என்னை மன்னிக்கிறதா இல்லை. நான் செஞ்சது பெரிய தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அது மட்டும் இல்லைங்க, எனக்கு குழந்தை இல்லாது ரொம்ப குத்தி பேசுகிறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க, நான் உயிரோட இருக்கவே மாட்டேங்க. சாரிங்க. ஐயோ என்னால் முடியல, ஒரே வாமிட்டா வருது. த்ரிஷா